ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு ஒரு குட்டி விளாக் பார்த்துடலாமா? நான் ஒரு படி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது சரியாக 250 கிராம் இருக்கும். அதே படியில் 1/4 படி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுந்தை ஒரு கனமான பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் நல்லா தண்ணி சேர்த்து லிக்விடாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி தட்டிடும். தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. கலந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் ஓரங்களில் வெள்ளையாக படிச்சிருக்கும். இப்போ நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் சுடு போட்டு நடுவில் குழி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரையும் நம்ம உடலில் உள்ள எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கருப்பு உளுந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டில் இதை செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.